ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இனிய ஏகாதசி தின நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் வெறும் ஃப்ரூட்ஸ், பால் இந்த மாதிரி தண்ணி மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நான் ஃபஸ்ட் லைனில் கொய்யாப்பழமும் ஆப்பிளும் வச்சுருக்கிறேன். அது வழக்கமாக நம்ம ஸ்டோர் பாட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த 3 கொய்யாவும் 4 ஆப்பிளும் எங்கள் வீட்டில் காய்ச்சது. அதனால் ஆர்கானிக்காக இருக்கிறதால இவ்வளோ ஷைனிங்காக இருக்காது அது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தவுட் எனி பெஸ்டிசைட். நெக்ஸ்ட், நம்ம ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறவங்க ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். தேங்காய் நீங்கள் பச்சையாக சாப்பிட்லாம். அது கூட வெல்லம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டயர்ட்னஸ் தெரியாது. ஈவன் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட இந்த தேங்காவை வெறுமனே இந்த மாதிரி பத்தையாக போட்டு சாப்பிட்லாம். வெல்லத்தை குறைச்சிடலாம். அதே மாதிரி டேட்ஸ் சாப்பிட்லாம் அன்னைக்கு. மாதுளம்பழம், வாழைப்பழம், கொய்யா, ஆப்பிள், திராட்சைப்பழம், ப்ளம்ஸு, இல்லைன்னா லெமன் ஜூஸ், பால், மோர் இந்த மாதிரி சாப்பிட்டு கூட ஏகாதசி விரதம் இருக்கலாம். ஒரே ஒரு நாள் தான், ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒர்த் இட்.